मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमो व्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாத்துக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். நேரடியாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னோட குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். இந்த 6 மாதம் என்ன பண்ணலாம்னா மே மாதம் வரைக்கும் தட்சிணாயன காலம் நமக்கு முடிஞ்சிடும். 4 மாதத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி வரைக்கும் நமக்கு இருக்குது. இதில் சாத்துர் மாதம் 4 மாதமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 தட்சிணாயன காலமாக இருக்கக்கூடிய 6 மாதங்களையும் நம்ம சாதனைக்காக நல்லா பயன்படுத்திக்க முடியும். எதுக்காக பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்துர் மாதத்தை வச்சிருக்க அப்படின்னா தேவர்கள் பார்த்தீங்கன்னா தூங்குற காலம் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லியிருக்கேன் விக்னகர்த்தாரா. எல்லா தேவர்களும் என்ன பண்ணுவாங்க, விக்னத்தை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு முன்னாடி. பல விதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக என்ன பண்ணுவாங்க, விக்னங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வெளியிலேருந்து வரலாம், இல்லை நம்ம மனசுக்குள்ளாரியே இருந்து வரலாம், இல்லை நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ இந்த காலம் என்னன்னா தேவர்கள் தூங்குற காலமாக இருக்கிறதுனால உத்தராயண காலம் ஃபுல்லாக கரும பிரதானம். இங்கே நிறைய இந்த நம்மளுடைய பித்த நாடி பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும். சூரியனோட காலம் அது. அதனால உள்ளுக்குள்ளார நல்ல ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பித்த நாடிகள் நல்லா இருக்கும். நல்லா கருமங்களில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் பேக்கப்பாக இருக்கிற டைம் உத்தராயண காலம். நிறைய புண்ணிய கர்மங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க தூங்க போனதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்ச காரியமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சித்தப்படுத்திக்கணும். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்தி எவ்வளோ பக்தி உண்டோ, சாதனைகள் உண்டோ, சுவாத்தியாயம் இருக்கோ, அது எல்லாத்தையும் பண்ணணும். அதனால தான் பரிவிராஜகராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 4 மாதம் ஒரு இடத்துல இருந்து நல்ல நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த சாதனைகளில் ஈடுபடுறது, சுவாத்தியாயத்தில் ஈடுபடுறது. அப்போ நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் இதை. என்னோட அபூர்ண ஆசீர்வாதங்கள். இங்கே நம்ம பக்தி யோகத்தில் எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இதெல்லாத்தையும் ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு மெதுவாக போட்டு என்ன பண்ணலாம், இந்த 6 மாதத்தில் நல்லா பயன்படுத்திக்கலாம். திரும்ப ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது வெயில் ஸ்டார்ட் ஆகும். நம்மளால் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, ஸ்வெட்டிங் ஆகும், மனசில் சஞ்சலம் வரும். அதுக்குள்ளார சித்தப்படுத்திக்கிறது. அதனால் நல்ல நிச்சயம் பண்ணிங்க, நல்ல சுவாத்தியாயத்திலையும் நல்ல அனுஷ்டானத்திலையும் பகவான் என்ன நல்லா ஈடுபடுத்தட்டும் இந்த சாத்துர் மாதத்தில் அப்படின்னு நல்ல பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாட்டம் துவாதச அத்தியாயம் 12வது அத்தியாயம் பகவத்கீதையில பக்தி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கர்த்தவியம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா நம்ம 9வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், 9வதுல 8வது ஸ்லோகத்திலே ஆரம்பிச்சார். மையேவ மன ஆதத்வ மயி புத்திம் நிவேஷய. இதுதான் பார்த்தீங்கன்னா டார்கெட் நமக்கு. பகவானிடத்திலேயே இந்த மனசை பார்த்தீங்கன்னா நிலை பெற செய்ய வேண்டும். வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையும் 6:25 சொல்லப்பட்டது. நிர்குணமா இருந்துச்சு அப்படின்னா பகவானிடத்திலேயே அகமகமகன்ற ஸ்புரணத்திலேயே நிர்குண நிராகாரத்துல இந்த மனசை எஸ்டாப்ளிஷ் பண்றது, சமாதின்னு பேர். அது பேர். அதே சகுணமா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நாமத்திலேயோ ஏதாவது ரூபத்திலேயோ, இங்க என்ன சொல்லியிருக்கு, விஸ்வரூபத்துல. அப்ப அந்த விஸ்வரூபத்திலேயே பகவானிடத்துல இந்த மனசை என்ன பண்ணணும், சிந்தனை இல்லாம அதுல நிலை பெற வைக்க வேண்டும். நிர்குணத்துல நிப்பாட்டினா அதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி, சகுணத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், புத்தியையும் நிவேசம் பண்ணணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், புத்தி இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தான், இது எல்லாம் மனோவிகாரம், இதெல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன். இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பகவான் மட்டும். சகுனமா எடுத்துக்கிட்டா பகவான் மட்டும்தான் சத்தியம், நான் அடைய வேண்டியது பகவான் மட்டும்தான் அப்படின்னு நிச்சயம் பண்றது. மயி புத்தி நிவேசைய, புத்தியில கன்க்ளூஷன் வந்துடணும். நீங்க டெஸ்டினேஷனை தீர்மானத்துக்கு பண்ண பிறகுதான் இந்த பாதை எந்த செலக்ட் பண்றது அப்படின்னு முடிவாகும். அப்ப டெஸ்டினேஷன் நமக்கு என்னன்னா, ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியமானவர், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறது அப்படின்னு நல்ல பகவான் இடத்துல கன்விக்ஷன் வந்துடணும், நிச்சயம் பண்ணிக்கணும், நான் அடைய வேண்டியது பகவான் அப்படின்னு. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மனசை சதா அந்த நிர்குணத்திலேயோ இல்ல சகுணத்திலேயோ நல்லா பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா, நிவசிசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா. நீ சகுணமா நீ உபாசனை பண்ண அப்படின்னா என்னாகும், இறந்த பிறகு என்னிடத்திலேயே சாயுஜ்ய பதவியை அடைவாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே நம்ம நிர்குணத்துல இங்க இருக்கும் போதே நிர்குணத்துல அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்னா, இங்கேயே வந்து என்னிடத்திலேயே வாசம் பண்ணுவாய். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான், இங்கேயே ஜீவன் முக்தி. அப்போ இங்கேயே நிர்குணத்தை பண்ணோம்னா இங்கேயே ஜீவன் முக்தி. சகுன ஈஸ்வரன் பண்ணோம் அப்படின்னா, சமாதி பண்ணோம்னா சாயுஜ்யம். அப்போ இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. முதல் ஸ்டெப், 100 கிலோ வெயிட் யாராவது தூக்க முடியுமா? தூக்கிங்க. இல்ல சாமி என்னால முடியாது சாமி, என்னால சமாதி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா நீங்க நிர்குணம் சொல்ற மாதிரி அகமகம் ஸ்புரணத்திலே நிக்க முடியல. அதுக்கப்புறம் சகுனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரனோட சிந்தனையிலேயே அதே பின் பாயிண்ட்ல நிக்கணும்னா அதுவும் என்னால முடியல. நான் என்ன சுவாமி பண்றது அப்படின்னா, 9வது ஸ்லோகத்துல என்ன பண்ணார் ஆச்சாரியர், 75 கிலோவை நீ தூக்கு அப்படின்னு. 100 கிலோ முடியலையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 75 கிலோவை தூக்கு அப்படின்னு. அந்த சமாதியை அடையறதுக்கு என்ன அபியாசம் உண்டோ அந்த அபியாசத்தை பிரிஸ்கிரைப் பண்ற. 2வது ஸ்டெப், கீழே இறங்கிடுங்க. அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மஜிஸ்திரம் அபியாச யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. அப்ப என்ன பண்ணணும், சமாதிக்கான அபியாசம். என்ன சமாதி பண்றோமோ அந்த நிர்குணமோ இல்ல சகுணமோ, அப்ப அந்த அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்துறது. தொடர்ந்து தைலதார மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாட்ல வைக்கிறது. சகுனமா இருந்துச்சுன்னா சகுன ரூபத்திலேயே, ரூபமா இருந்தா ரூபம், இல்லை அப்படின்னா நாமமா இருந்தா நாமம். ஓம் 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 ராம 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 ராம, ஏதாவது ஒரு நாமத்தை வந்து தைலதார மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சகுன சகுனத்தை தாண்டினவங்களா இருந்தாங்களா என்ன பண்ணணும், அப்ப என்ன வெறும் ஸ்புரணமா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்றது. நாமத்தையோ இல்ல ரூபத்தையோ தைலதார மாதிரி உடனே சித்தி ஆயிடுமா சுவாமி? சித்தி ஆகாது. அதுக்கு பேர் தான் தீர்க்க காலம் நிரந்தரமா பண்ணக்கூடிய அபியாசம். அப்ப தீர்க்க காலம் நிரந்தரம் பண்ணும் போதும் இந்த விஷயத்துலதான் நிறைய பேரை நான் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கிரகஸ்தர்கள் இருக்கோம், நிறைய அபியாசம் பண்றோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது. நம்ம யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அப்படின்னும் போது அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதக, இந்த மனசை வேற எந்த விஷய சிந்தனையிலையும் போகாம ஒன்னுத்திலேயே நிப்பாட்டணும்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு அபியாசம், இன்னொன்று வந்து வைராகியம். கீதாலயும் என்ன பண்ணிருக்கார் ஆச்சாரியர், 6வது அத்தியாயத்தை சொல்லும் போது அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலையும் தன்வசப்படுத்த முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அபியாசம் நிறைய பேர்கிட்ட இருக்கு, வைராகியத்துல வந்து கொஞ்சம் குறையும். இந்த சாஸ்திரத்தை படிக்க 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 நமக்கு என்ன வரும், கேட்க கேட்க இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாம் கனவு கனவுன்னு சொல்லி 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 வைராகியம் உற்பத்தி ஆகும். அபியாசம் என்னது அப்படின்னு வரும்போது யோக சூத்திரத்துல அபியாசத்தை பத்தி ஆச்சாரியார் சொல்றார். என்னன்னா, தீர்க்கால நிரந்தர சத்கார ஆசேவிதோ திருட பூமி. சூத்திர நம்பர் பாத்தீங்க. நல்ல தீர்க்க காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் இருக்கணும். 1 நாள் 2 நாள்ல சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அபியாசம் இல்லை, பிராக்டிஸ். அப்படின்னா திரும்ப 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 ஒரு மியூசிஷியனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேகத்தை இது பண்ற ஒரு அத்லெட்டோ எப்படி
அபியாசம் பண்றாங்களோ அது மாதிரி 1:16 4 1:14 யோக சூத்திரம்னு போட்டுங்க அந்த அபியாசத்துக்கு பக்கத்துல எப்போவாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்க காலம் இருக்கணும் அபியாசம். 1 நாள் 2 நாள்ல முடியாது. நீங்க மெதுவா வசப்படுத்த வேண்டியிருக்கும். டக்குன்னு நமக்கு கிடைச்சிடாது. 5 நிமிஷம் உட்கார முடியாது, 10 நிமிஷம் உட்கார முடியாது. மெதுவா 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம். ஒரு பக்கம் ஆசன சித்தி உண்டாயிட்டே இருக்கணும். தீர்க்க காலம் பண்ண மெதுவா ஆசன சித்தி வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கூடவே உட்கார அபியாசம் 1 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் உட்காரணும்னா 5 நிமிஷம் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். 1/2 மணி நேரம் உட்காரும் போது 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சொச்சமா இருக்கும். 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா 5 நிமிஷம் மனசு சொச்சமா ஒரு ஜபத்துல இருக்கும். மீதி 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேற சிந்தனையில கிராஸ் டாக் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப மெதுவா அபியாசத்தை அதிகப்படுத்த 1 மணி நேரம் ஆகும்போது 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு நல்லா சொச்சமா தைலதார மாதிரி நிற்கும். 1 மணி நேரத்துல இந்த அபியாசத்தை தொடர்ந்து பண்ண உள்ள இருக்க டேங்க்ல என்னெல்லாம் ஃபில் பண்ணிருக்கோமோ அந்த தாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ரிமூவ் ஆகும். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இந்த ஜபம் என்ன பண்ணும், எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில கிளப்பி நம்ம பாக்குறோம்ல. கிச்சன் ஒரு இடத்துல வந்து பின்பக்கம் வீட்டுல இருந்து பின்பக்கம் பாக்குறோம், புகையா வந்துகிட்டு இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியா வந்து புகை வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அம்மா வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஹோட்டல்ல போனோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு பின்பக்கம் புகை வந்துகிட்டே இருக்குன்னா உள்ள குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியுது இல்ல. அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தாட்ஸ் வருது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அங்க உள்ளுக்குள்ளார குக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் சுவாமி என்னோட மனசுல ரொம்ப தாட்டா வந்துகிட்டு இருக்கு சுவாமி, என்னால முடியல சுவாமி அப்படின்றோம். இல்லப்பா, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜபத்துல உட்கார்ந்தாதான் அந்த ஜபம் என்ன பண்ணும், உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சத்துருக்களா இருக்கிற லௌகிக வாசனைகள் தாட்ஸ் எல்லாத்தையும் வெளியில கிளப்பி விடும். இதுதான் ப்ராசஸ். நம்ம என்ன பண்றோம், பயந்துருவோம். ஐயோ நம்மளாம் முடியாது போல இருக்கு. இது ஏதோ இமயமலையில உட்கார்ந்தாலும் போய் உட்கார்ந்தாலும் உங்க டேங்க வந்து ஃபில்லா இருக்கிற டேங்க் என்ன பண்ணணும், எம்டி பண்ணும்போது என்ன பண்ணும், திறந்து விடணும்ல பைப்பை. எந்த பக்கம் போச்சோ அந்த பக்கம் தானே வெளியில வரும். அப்போ மனசு வழியா உள்ள போய் சித்தத்தை பதிவான தாட் எல்லாம் என்ன பண்ணும், அந்த மனசு வழியா வெளியில வரும், பொங்கி வரும். நம்ம ஏகப்பட்ட வருஷங்களா உள்ள போய் சேகரம் பண்ணி வச்சிருக்கோமே. இந்த தாட் எல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப பொறுமையோட பேஷன்ஸோட இருந்துகிட்டு அபியாசத்தை தீர்க்க காலம் பண்ணணும். அப்ப மெதுவா எல்லாம் டேங்க் எம்டி ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் நிரந்தரம் பண்ணணும். 2வது கண்டிஷன் சொல்லியிருக்கு, தீர்க்க காலம் நிரந்தரம்னா நித்தியமா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த காரணத்துக்கு கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. காலையில ஒரு அபியாசம் பண்றோம் அப்படின்னா அந்த அபியாசத்தை நித்தியமா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நிரந்தரம், டெய்லி ஒரு நாள் கூட விட்டு போகாம பண்றது. அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா சத்கார ஆசேவித்தோடு 3வது கண்டிஷன். சத்காரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரக்காரர் சொல்றாரு பாஷ்யத்துல, வியாசர் பாஷ்யத்துல சொல்றாரு. சத்காரம் அப்படின்னு ஒரு 3வது கண்டிஷன், தீர்க்க காலம் நிரந்தரம் சத்காரம். சத்காரம்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியம் 4 கண்டிஷன் அதுக்குள்ளார வந்துருது அபியாசத்துக்குள்ளார. ஸ்ரத்தையா அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த அபியாசம் நமக்கு வந்து ஒரு ராம் 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 சொல்றோம், இல்ல ஓம் ஓம் சொல்றோம் அப்படின்னா இது பகவானோட நாமம், பகவானும் இந்த நாமமும் வேற இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதுதான் எனக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரத்தா. ரத்னாகரனுக்கு ஒரு சிரத்தை இல்லைன்னா ஒரு வால்மீகியா உண்டாயிருக்க முடியாது இல்லை. இவர் ஏதோ நாரதர் வந்து பாத்தீங்கன்னா மரான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இது நம்ம தேவையில்லாம இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்குமே, அவருக்கு எந்த இடத்துலயும் சிரத்தை வந்து கம்மியாகல. சிரத்தை நல்லா வச்சாதான் அது என்ன பண்ணுது அப்படின்னா அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. முதல்ல ஸ்ரத்தா வந்துடணும் அபியாசத்துல. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா. இதுல நிறைய பேருக்கு குறைபாடு. ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தின டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலெக்ட் பண்ணணும். ஒரு குருநாதர்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை பண்றீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரம் என்ன, உக்காரம் என்ன, மகாரம் என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் போகணும், என்னென்ன ட்ரபிள் வரும், என்னென்னலாம் விக்னங்கள் வரும், என்னென்னலாம் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்த பத்தியும் அணுவா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ற அபியாசத்தை டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு பேர் வித்யான்னு பேர். அப்ப அந்த வித்யாக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ஸ்ரத்தையா வித்யா தபசா.
தபஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா நல்லா வந்து நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிக்க முடியாது. அப்ப ராத்திரி ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவனம் கொடுக்கணும். நேத்து என்னெல்லாம் நம்ம பண்ணமோ அதெல்லாம் இன்னைக்கு காலையில நம்ம அனுஷ்டானத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அனுஷ்டானத்துல எதெல்லாம் விக்னம் உண்டு பண்ணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்றோம். பாத்தீங்களா, இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றது, மனசை கண்ட்ரோல் பண்றது, அன்வான்டான இடத்துக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ண பண்ண வந்து இதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். இந்திரியத்தையும் மனசையும் நிகிரகம் பண்றது, அன்வான்டான காரியங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறது, இதுக்கு பேர் தபஸ். இந்திரியங்கள்லாம் ஃப்ரை பண்றது, கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா மாற்றுறது. அப்போ இந்த தபஸையும் பண்ண 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோல் வச்சுக்கணும், பிரம்மச்சரியம், குரு சேவையில ஈடுபடுறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவித மைத்துனங்கள் இல்லாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம். அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த 4 கண்டிஷன், ஸ்ரத்தையா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா, அதுக்கப்புறம் தபசா, பிரம்மச்சரியம், இந்த 4 கண்டிஷனோட தீர்க்க காலம் நிரந்தரம் ஒரு அபியாசத்தை பண்ணும்போது திருட பூமி, அந்த அபியாசம் மெதுவா 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 திருடத்தன்மையை, ஸ்திரத்தன்மையை அடையும். அப்போ இந்த கண்டிஷனோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா பண்ண 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 நமக்கு மெதுவா சமாதி அபியாசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்போ இந்த அபியாச யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதச்சித்தம் சமாதாத்தும் 9வது ஸ்லோகத்தை சொன்னார். என்ன பண்ணு, நீ சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சமாதி, என்னிடத்துல சமாதி பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீ என்ன பண்ண அப்படின்னா ந சக்னோசி மஜிஸ்திரம், என்னிடத்தில் இந்த மனதை ஸ்திரமா உன்னால வைக்க முடியல, சமாதி பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணு, அபியாச யோகேன தத, இந்த அபியாச யோகத்தை என்ன பண்ணு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. மாமிச்சாப்தும், அந்த அபியாச யோகத்தினால எப்படியாவது பகவான் இடத்துல நான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு என்னை அடைவதற்கு ஆசை கொள்வாங்க. இது 2வது ஸ்டெப். ஒண்ணு முடியலன்னா 2வது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுவாமி என்னால அபியாசமும் பண்ண முடியல சுவாமி, என்னால உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்து பண்ண முடியல சுவாமி அப்படின்னா என்ன பண்ணு, 3வது ஸ்டெப் வந்து 10வது ஸ்லோகத்துல நேற்று பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அபியாசே அப்பி அசமர்த்தோசி, அபியாசேப்பிய சமர்த்தோசி, நீ அபியாசம் பண்றதிலும் கூட வந்து சாமர்த்தியம் இல்லாதவனா இருப்பாயாகில் ஒருவேளை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா உட்கார்ந்து உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண வந்து பாத்தீங்கன்னா வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணீங்கன்னா மத்கரும பரமோபவ. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார காமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உட்கார விட மாட்டேங்குது. அப்ப அந்த காமத்தை டிஸ்ட்ராய் பண்ணணும்னா இதுவரைக்கும் நம்ம எதெல்லாம் காமத்தோட பண்ணிருக்கோமோ அதெல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், நிஷ்காமியமா பரிமாணம் பண்ணிக்கணும். மத்கரும பரமோபவனா என்ன அர்த்தம்? யாராவது ஏதாவது பேசுவீங்களா, கேட்டீங்களா? மத்கர்ம பரமோபவ, மத்கர்ம பரமோபவன என்ன அர்த்தம்? எந்த கர்மா எடுத்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னது வெறும் ஸ்லேவ், வேற எதுவும் இல்லை. இப்ப நான் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்தேன். இந்த க்ஷேத்ராடனம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எத்தனை ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம பரமோபவனை ஈடுபட்டிருக்கணும். ஒரு கோயிலுக்காக ஒரு ராஜா ஏதாவது கோயில் கட்டியிருப்பான். அந்த ராஜா கோயில் கட்டினதுல அந்த அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்ப்பணிப்பு இருந்திருக்கணும் பாருங்க. அவ்வளோ ஒரு யூனிஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்போட பல காலம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த இதுவும் இல்லாம ஸ்லேவ் புத்தியோட இருந்துகிட்டு, நான் அடிமை, ராஜாக்கு நான் அடிமை, ராஜா சொன்னார் அந்த கர்மத்தை நான் பண்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கர்மத்தை பண்ணுவானோ அதுல லாபம் நஷ்டம் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையோ, மானம் அபமானம் இல்லையோ, அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணணும், நான் ஈஸ்வரனுக்கு தாசன் அப்படின்னு தாசபாவத்துல இருந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைக்கிறார், நான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன், அவனுக்காக கர்மம் பண்றேன். நான் யாருக்காக? ராஜாக்காக எப்படி ஒரு அடிமை பண்ணுவானோ அதே மாதிரி பகவானுக்காக நான் கர்மம் பண்றேன் அப்படின்னு எல்லா கர்மங்களையும் பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு எந்த கர்மம் இருந்தாலும் உள்ள இருந்த அந்தரியாமி அவன் தானே இருக்கான். அப்ப உள்ள இருக்கிற அந்தரியாமி என்னை இதை பண்ண வைக்கிறான் அப்படின்னு எல்லா கர்மத்தையும் பகவான் இடத்துல சந்நியாசம் பண்ணிக்கிறது. சந்நியாசம் என்ன அர்த்தம்? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சுவாமி,
எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ தான் பண்ற. இப்ப நான் கிளாஸ்க்கு வரேன், நீயே பேசு சாமி, நீயே பாடம் எடு சாமி, எனக்கும் பரமஹம்சானந்தாக்கும் இந்த பாடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சாமி. இதுல இருக்க நிறையோ குறையோ, என்னோட டங் ஸ்லிப்பாய் ஏதாவது சொன்னாலும் சரி, தப்பா வந்து கிராமர் சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல வந்து சித்தாந்தத்துல ஏதாவது எனக்கு தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் இந்த நாக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சாமி, எனக்கும் இந்த மனசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமி, எனக்கும் இந்த புத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமி. நீதான் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருந்து என்ன பண்ற, புத்திய என்ன பண்ற, இயக்கிற. நீதான் மனசுக்குள்ளார சுரணமா இருந்து இந்த சப்தங்களை குறிக்க வைக்கிற. நீதான் வாக்கா இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்க பேச வைக்கிற. அதனால எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமி, நீதான் சாமி பண்ற அப்படின்னு சுவாமியின் இடத்துல எல்லா கருமங்களையும் விட்டுட்டு நிதானமா ரிலாக்ஸா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் மத்கர்ம கிருத்த அப்படின்னு பேர். இது ஒரு வெரைட்டி. இல்ல அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி, எனக்கு நல்ல டைம் இருக்கு சாமி, கிரகஸ்தர்களா இருக்கும் அப்படின்னா எந்த கர்மத்தை பண்ணும் போதும் இது ஈஸ்வரன் பண்றார், ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்றேன். இன்னும் எனக்கு வானப்பிரஸ்தத்துல இருக்கேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா மத்கர்ம கிருத்த அப்படின்னும் போது பகவானோட கருமங்கள் நவவித பக்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த நவவித பக்தியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், காலையில சாயந்தரம் வரைக்கும் அவனோட கருமங்களையே ஈடுபடுறது, அவனுக்காகவே கருமங்களை பண்றது. மத்கர்ம கிருத், மத்பரமோ அப்படி இருக்குல்ல, அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன், மத்கர்ம பரமோ பவ. அப்ப அபியாசம் பண்ண முடியாதவங்க யாரெல்லாம் இருக்கமோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவவித பக்தியில இருக்கிற சிரவணம், பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, பகவானை வந்து பாத்தீங்கன்னா பஜனை பண்றது, பூஜனை பண்றது, அர்ச்சனை பண்றது, பகவானுக்காக வந்து கோயில் கோயிலா போறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவானோட கர்மங்களாக ஆக ஆக நமக்கு பவித்திரம் வந்துகிட்டே இருக்கும். நவவித பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பாகவத புராணத்துல இருக்கிறது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம கிருத்துக்கு 2 அர்த்தம் எடுத்தீங்க. மத்கர்ம கிருத்து கிரகஸ்தர்களா இருந்தீங்கன்னா ஒண்ணு, வானப்பிரஸ்தரா இருந்தீங்கன்னா ஒண்ணு. கிரகஸ்தரா இருக்கும் போது என்ன பண்ணோம், காலையில எந்திரிச்சோனே சுவாமி இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சரீரத்துல எந்த கர்மங்கள்லாம் நடக்குதோ அது முதல்ல ஒரு பொய்யா தெரியுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதை பாவிக்க 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 நம்ம கர்த்தத்துவம் நியூட்ரலைஸ் ஆயிடும். இது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. கொஞ்சம் நம்ம பாவிக்கணும், டெய்லி பாவிக்கணும். எந்த வேலை பண்ணாலும் இதை பாவிச்சுட்டு இருக்கணும். அது லௌகிகமாவே இருந்தாலும் நமக்கான கர்மமும் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், இதை பாவிக்க ஆரம்பிக்கணும். கிரகஸ்தர்கள் எல்லாம் திரும்ப 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 நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, பகவான் பண்றார் பகவான் பண்றார், பகவானுக்காக நான் பண்றேன், நான் பண்ணல பகவான் பண்றார், பகவானுக்காக நான் பண்றேன், நான் ஸ்லேவா இருக்கேன், எனக்கு ஒரு காரியமும் இல்லை, பகவானுக்கான காரியத்துல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு கிரகஸ்தர்கள். இதே நேரத்துல வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா டைம் நல்லா கிடைக்கும்ல. அப்ப என்ன பண்ணணும், நவவித பக்தியை இது பண்ணணும், சிரவணம். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி பகவானோட தத்துவங்களை பத்தினதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கீர்த்தனம், அதையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்றது. இல்லை அப்படின்னா நம்ம படிச்சதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் கீர்த்தனம். விஷ்ணோகோ ஸ்மரணம், ஏகாந்தமா இருந்துகிட்டு அந்த விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஸ்மரிச்சுக்கிட்டே கண்ணை மூடி அவரோட ரூபத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிறது 3வது. அதுக்கப்புறம் பாத சேவனம். அந்த பாத சேவனம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அர்ச்சனம், அர்ச்சனம் பண்றது, நிறைய ஸ்தோத்திரங்களால் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ரநாமத்தை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்றது. அதுக்கப்புறம் வந்தனம், விழுந்து 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 நமஸ்காரம் பண்றது. தாசியம், அவருக்கு வந்து தாசபாவத்தில் இருந்து சேவை பண்றது. அதுக்கப்புறம் பூஜனம், பூஜைகளை பண்றது. இதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம், கடைசியில வந்துருது ஆத்ம நிவேதனம். நான் இல்லை சுவாமி, எல்லாம் நீங்க மட்டும்தான் சுவாமி இருக்கீங்க அப்படின்னு தன்னையே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல கொடுத்துறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம பரமோ பவன் சொல்லிருக்குல்ல, அதுக்கு வந்து 2வது மீனிங் இதை எடுத்து. அப்ப ஒண்ணு எந்த கர்மம் பண்ணாலும் பகவான் பண்றாருன்னு ஒண்ணு பாவிக்கிறது. 2வது நவவித பக்தியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம பரமோபவ. கண்ணு மூடி உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், மற்றதெல்லாம் அதிகமா இருக்கும். இது என்ன பண்ணும், மெதுவா 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 உங்களை அபியாச யோகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு டைம்ல என்ன ஆகும், அங்க இங்க அடி கிடைக்கும். நீங்க எங்கேயோ கோயில்ல போய் பண்ணுவீங்க, அங்க ஒரு ராகத்வேஷம் வரும். எந்த கர்மத்துல போய் பண்ணும் போதும் அங்க ஒரு ராகத்வேஷம் வரும். மெதுவா 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 மனசு மெதுவா வைராகியத்தை பகவான் கொடுப்பார். சும்மா உட்காரு,
அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், உட்கார வச்சு இந்த நவவித பக்தி பண்ண 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 ஈஸ்வரனுக்கு கர்மங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ண 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 மனசு என்ன பண்ணும், சொச்சவாயாயி சத்துவகுணம் நல்லா மேல வந்து உங்களை உட்கார்ந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ற ஒரு சுகத்தை வந்து உள்ள கொடுப்பாரு பகவான். அந்த உள்ள பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு மெதுவா அபியாச யோகத்தை பண்ண முடியும். அப்போ அபியாசத்தை முடியாதவங்க என்னுடைய கருமங்களை பண்றதுனாலும் கூட மதர்த்தமபி கருமாணி என் பொருட்டு கருமங்களை போன்றவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா சித்திம் அவாப்சியசி சித்தியை வந்து பாத்தீங்கன்னா அடைவான் அப்படின்னு நேத்து பாட்டத்துல நம்ம முடிச்சிருக்கோம். இதுல பாஷ்யக்காரரோட லாஸ்ட் லைனை வந்து ஹைலைட் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மத்கர்ம பரமோபவனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ராமகிருஷ்ண தபோவனம் இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு கர்மயோகத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஆக்சுவலா பெரியவங்க ஆரம்பிச்சது, விவேகானந்தர் ஆரம்பிச்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான், மத்கர்ம பரமோபவன்றத பேஸ் பண்ணி தான் கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். எனக்காக கர்மம் பண்ணி எனக்காக எவ்வளவு காலம் பண்ணுவீங்கன்னு இருக்குல்ல. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமமா பண்ணணும். யஜ்ஞம் தானம் தபக்கர்ம பாவனானி மனிஷன சொல்லியிருக்க. என்ன அப்படின்னா பிருதாரண்யத்தை சொல்லுது, அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. முக்கியமான வார்த்தை, ஆசை இல்லாமல் என்ன பண்ணணும், கர்மா பண்ணணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனை என்ன பண்ணிட்டாங்க, விஸ்தாரம் பண்றதுக்காக போய் விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ காமம் உள்ள வந்துருது. பகவான் அடையிறத லட்சியமா இல்லாம ஸ்கூல் கட்டுறதையே, லேண்டு வாங்குறது, ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, போயிட்டே இருக்கு. அப்ப எப்போ உட்காருவீங்க? உளுந்தூர்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரதா காலேஜோட இது ஒண்ணு இருக்கு, ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணும்போது பாக்குறது திருச்சி பக்கத்துல பெரிய பெரிய காலேஜ் எல்லாம். நான் எப்படி யோசிக்கிறேன், அப்போ சாதுக்களை எப்படி உட்கார முடியும் அவங்களால? நிர்வாகம் வந்துடுச்சா, நிர்வாகம் வந்ததுக்கு பிறகு உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார முடியாது. இன்ஸ்டிடியூஷன் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. பெருசா என்ன லட்சியம் அப்படிங்கிறத விட்டுட்டார். ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வசுத்தி யோக ஞான பிராப்தி துவாரேன நீங்க நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற கண்டிஷன் படி பகவானுக்கு நான் ஸ்லேவ்னு இருந்து கர்மம் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு லாபத்தையும் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லாபம் மட்டும்தான் எடுக்கணும்னு வேற எந்த லாபம் இல்லை அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அது என்ன பண்ணும், முதல்ல சத்துவ சுத்தியை கொடுக்கும், அந்த கரண சுத்தியை கொடுக்கும். 10வது ஸ்லோகத்துல லாஸ்ட் லைன் பாருங்க, சத்துவ சுத்தி, அதுக்கப்புறம் யோக. சத்துவ சுத்தி உண்டாக 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 உங்களுக்கு என்ன ஆகும், மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா உட்கார்ற ஒரு நிலை கிடைக்கும். அபியாச யோகத்துல வந்துருவீங்க. அபியாச யோகம் என்ன பண்ணும், மெதுவா மெதுவா அபியாச யோகம் பண்ண 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 மனசு நல்லா சொச்சமாயி நிர்குண ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஞான பிராப்தி, ஞான பிராப்தி வந்துடும். ஞான பிராப்தி மூலமா அப்ப என்ன அர்த்தம், மத்கர்மம்ன்றதுல 2 விஷயத்தை போடணும். ஒண்ணு சரியை கிரியை, ரெண்டுத்தையும் மத்கர்மத்துல போட்டுருங்க. சரியைனா வெளியில பண்ணக்கூடிய நிறைய ஒர்க் எல்லாம் பகவானுக்காக பண்ற எல்லாம் சரியை. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அர்ச்சனம் பூஜனம் சிந்தனம்லாம் நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் கிரியை, பூஜைகள் எல்லாம். சரியை கிரியையை தூக்கி நம்ம என்ன பண்றோம், மத்கர்மத்துல போட்டுறோம். அதுக்கப்புறம் இதை 2த்தையும் பண்ண நிஷ்காமியமா பண்ண 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 மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வந்துருது யோகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சு. சரியை கிரியை யோகம் ஞானம். அதுக்கப்புறம் யோகத்துக்கு அப்புறம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருது. அந்த ஞானத்தை மூலமா வந்து பாத்தீங்கன்னா சித்திம் அவாப்சி, சித்தியை அடைகின்றான். இதுல ஆச்சாரியார் இந்த ஸ்டெப்ஸ் சொல்றாருல்ல, இந்த ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இன்டர்பிரேஷன் பண்ணியா பண்ணிட்டாங்க. அது எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா அந்தர்யோகம் பண்ணுவாங்க நிறைய இடத்துல, நல்லா நாங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டோம். கடைசியில எங்க நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தட்சணை, என்ன அந்த ஒரு பெரிய டப்பால வந்து காணிக்கைன்னு போட்டு ஒரு டப்பாவை வச்சு மனசு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனா என்ன கிடைக்கும் அப்படின்றது புத்தியில ஆயிட முடிய, நம்ம நிஷ்காமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல மட்டும்தான் இருக்க முடிய, வேற எதுலையும் இருக்காது. அப்ப லட்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா தெளிவு இருக்கணும். மயிபுத்தி நிவேஷைய நிச்சயம் பண்ணிக்கணும், எனக்கு பகவான் தான் அடையணும். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா தான்
இந்த கர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னு தெளிவோட ஒருத்தர் பண்ணாருன்னா கொஞ்சம் சொல்பம் அப்பியசிய திராயத்தோ மகத்தோ பயா. பகவான் சொல்றாரு ரொம்ப ஜீவனம் ஃபுல்லா பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. நீ நல்ல முறையில பாவத்தோட ஒரு கர்மத்தை பண்ணுனா பகவான் அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணுவார், யோகத்துக்கு கொண்டு வந்துருவார். யோகத்துல இருந்து ஞானத்துக்கு கொண்டு வந்துருவார். ஆனா பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதையே கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. எப்ப போறது? கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்ப யோகத்துக்கு போறது, எப்ப ஞான அனுபூத்தி அடையிறது எப்போ? அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறேன். அற்புதமானது ஆரம்பிக்கிறேன். அதை ததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः. அதை ததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः. சர்வகர்ம பலத்யாகம் சர்வகர்ம பலத்யாகம் ததः குரு யதாத்மவான் ததः குரு யதாத்மவான். அதை ததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः. சர்வகர்ம பலத்யாகம் ததः குரு யதாத்மவான். அத்தனை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறகு. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுத்துலயும் பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் வரைக்கும் பார்த்துட்டோம். சமாதி பண்ணு, சமாதி முடியலன்னா அபியாசம் பண்ணு, அபியாசம் முடியலன்னா மத்கர்மத்தை பண்ணு. சுவாமி என்னால மத்கர்மத்தையும் பண்ண முடியல, என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்காக பண்றதுன்றதையும் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்றது அப்படின்னா அத தது அபி அசக்தோசி. அதுவும் கூட பாத்தீங்கன்னா அத்தனா பிறகு ததபி. ததபி அப்படின்னா அந்த மத்கர்மத்தை பண்ணுவதற்கு கூட அசக்தோசி, உனக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதக. என்னை சார்ந்திருந்து கொண்டு பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை செய்ய முடியாம இருந்தாலும், மத்கர்மத்தை பண்ண முடியாம இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த லாஸ்ட் ஸ்டெப், பிரதானமான ஸ்டெப் சொல்ற சர்வ கர்ம பலத்தியாகம். இதான் முக்கியமானது. நான் உங்க ஜென்மத்துல இதை மட்டும் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா போதுங்க. நான் எல்லாத்துட்டையும் பாத்தீங்கன்னா இதை ஒண்ணுதான் எதிர்பார்க்க. மொத்த பகவத்கீதையிலையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்கிறாங்க கீதா என்ன அப்படின்னும் போது கீதையை திருப்பி போட்டா என்ன வரும்? கீதா தாகி 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 தாகின்னு வருமா? அந்த தாகின்றதுக்கு அர்த்தம் தியாகி. பெங்கால்ல பாத்தீங்கன்னா தியாகி அப்படின்னா தியாகம். இந்த மொத்த பகவத்கீதையோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம். அந்த தியாகம்ன்றது பாத்தீங்கன்னா மெயின் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க சர்வ கர்ம பல தியாகம். எந்த கர்மம் பண்ணினாலும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு தெரியாது சாமி நீ என்ன கொடுக்குறியோ பிரசாதமா அதான். இப்ப நாங்க யாத்திரை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், நான் ஆரம்பிக்கும் போது இந்த பாவத்துல தான். அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் இல்லை, லாபமோ நஷ்டமோ, நீங்க ஐயோ நான் இந்த தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸா சுவாமி என்ன தரிசனம் கொடுக்குறாரு, வாய்ப்பு கொடுக்குறாரு, அது நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு யாத்திரையில போகும்போது நிறைய ட்ரபிள்லாம் நடக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னா எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, சுவாமிக்காக மட்டும்தான் பண்றேன். சர்வ கர்ம பலத்தியாகம். எந்த எது நடந்தாலும் அது பாத்தீங்கன்னா பிரசாதம் 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 அப்படின்னு அந்த பிரசாத புத்தியோட பாத்தீங்கன்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இப்ப யாத்திரை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனசு எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ நடுவுல போயிட்டு வந்தது எதுவுமே இல்லை. ஏன்னா சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லை, வெறும் அன்புக்காக மட்டும். எது நடந்தாலும் சுவாமியோட பிரசாதம் பிரசாதம் அப்படின்னு புத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போகுது. மனசுல தரங்கம் பாத்தீங்கன்னா மனசோட தரங்கம் துள்ளி குதிக்கிறதோ எதுவுமே இல்லாம மெதுவா சமத்துவம் யோக உச்சியத்தை வந்துடும். இந்த மனசோட சமத்துவத்தை அடையறதுக்கு அப்ப சமத்துவத்தை அடைஞ்சாதான் நீங்க கண்ணு மூடி உட்கார்ந்து என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த காரியங்களை பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடையறதுக்காக சர்வ கர்ம பல தியாகம். எந்த கர்மம் பண்ணினாலும் இதோட பலன் பகவானுக்கு, இதோட பலன் பாத்தீங்கன்னா பகவானுக்குன்னு எல்லா கர்மங்களோட பலனையும் பகவானுக்கு பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணு
அதனால வந்து பாத்தீங்கன்னா ததக்குரு யதாத்மவான் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சியோடு பண்ணு. எத்தனத்தை உடையவனாக, யதாத்மவான் என்னன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனத்தோடு இந்த மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி, ஆத்மவான் அப்படின்னா தன்வசப்படுத்தியவனா, மெதுவா 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 பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு இந்த கர்ம பலன்களை எல்லாத்தையும் தியாகம் செய்வாயா. அப்ப 4வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. அப்ப யாருக்காவது கேட்கலாம், நாளைக்கு சொன்ன ஒருத்தர் கல்யாணராமன் யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவார், சாமி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும், நம்ம என்ன பண்ணணும் சாமி, இப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்க ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க, ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 காரியத்தை பண்ண முடியும். 2-3 காரியத்தை பண்ணணும்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், காலைல எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்றனோ அதெல்லாம் பலன் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு இந்த 4வது ஸ்டெப்பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் சாதகர்கள் எல்லாம் பொய்யாவது பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா பொய் சொல்லியே நல்லவன் வந்து நல்லவன் ஆனதெல்லாம் பொய் சொல்லி தான் நல்லவன் ஆயிருக்கு. நடிக்க ஆரம்பிச்சு நல்லா மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லவன் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல குவாலிட்டி வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து உண்மையிலேயே நம்ம பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பொய்யாவது பகவானோட இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கேன் நாம சமர்ப்பணம் பண்றேன் சுவாமி பொய்யாவது சமர்ப்பணம் பண்ணுங்க. நமக்கே தெரியும் நம்ம சமர்ப்பணம் பண்றது கொஞ்சம் டூப்ளிகேட்டா இருக்கும், நம்ம வந்து ஃப்ராட் பண்றோம் அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படிலாம் நடக்கும். சும்மா பொய்யாவது மனசுக்குள்ளார எல்லாம் உனக்கு தான் சாமி சமர்ப்பணம், உனக்கு சமர்ப்பணம் சாமி. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்காக காரியம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பொய்யாவது சொல்ல மெதுவா பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது உண்மையாயிடும். அப்ப கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மத்கர்ம கிருத். முதல்ல கர்ம பல தியாகம் பண்ணணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிந்திக்கணும், சாமி நீதான் வந்து உள்ள இருந்து பண்ற, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் உனக்காக தான் பண்றேன், நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உனக்காக தான் சுவாமி, நான் ஸ்லேவ் சாமி, என்ன நீ என்ன பண்ற, இந்த வேலையை பண்ண வச்சிருக்க, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்னுடைய கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பண்றார் அப்படின்னு, பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு மெதுவா பாவிக்க. இந்த 2வது ஸ்டெப்பும் கூடயே வாங்க. அப்புறம் 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து காலையில ஒரு 6 மணிக்குள்ளார என்ன பண்ணணும், அபியாசத்தை நித்தியம் வச்சுக்கணும். இப்போ பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்துர் மாசத்தை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுங்க. 4 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரதிஜை எடுக்க போறேன். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேன். 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவேன், இல்லைன்னா முடியலன்னா சும்மா உட்கார்ந்து இருப்பேன். திரும்ப 10 நிமிஷம் பண்ணுவேன், திரும்ப கண்ண மூடி திறந்து எல்லாத்தையும் பார்ப்பேன், சாமியை பார்ப்பேன், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், திரும்ப 10 நிமிஷம். ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூடாது. சுவாமிக்காக 1 மணி நேரம் அப்படின்னு அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ மத்கர்ம கிருத்துக்கு அப்புறம் அபியாச யோகத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 காரியத்தை பண்ண நிஷ்காமம் பண்ண சமத்துவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மதர்த்தம் அப்படி கர்மானின்னு பகவானுக்காக கர்மம் பண்ண மனசு நிச்சலமாகும். அதுக்கப்புறம் அபியாசத்தை பண்ண ஏகாகிர சித்தம் கிடைக்கும். இந்த 3ம் வர ஒரு நல்ல ஒரு அசட்டா ஒரு டைம்ல என்ன சமாதியா வருது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வரா இருக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ. ஒரு டைம்ல என்ன ஆயிடும், அது ஒவ்வொரு காரியத்திலையும் பண்றது நின்று போய் மொத்தமும் ஈஸ்வரா இருக்கணும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் பண்றது முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லா காரியத்திலையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்ப வந்து என்ன போச்சுன்னா எது நடந்தாலும் பகவானுக்கு, நான் சொன்னல உண்டியல்லையே எந்திரிச்சு உள்ள போய் குதிச்சிடுறது. பெரிய உண்டியல் வச்சிருக்காங்கல்ல, சாமி நானே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கிடுறேன், நான் பண்ற கர்மம் எல்லாம் உன்னோடது, உனக்காக என்ன கிடைச்சாலும் அது உனக்காக அப்படின்னு உண்டியல்ல குதிச்சிடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, டோட்டலும் அவரோட. அப்ப முதல்ல கர்ம பல தியாகம், 2வது பகவானுக்கான கர்மம், 3வது அபியாசம். இந்த 3த்தையும் சைமல்டேனியஸா நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி, ஈஸ்வரன் இடத்துல சமாதி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இதுக்கான பாஷ்யம் பண்றாரு பாருங்க. அத்தன்றதுக்கு அர்த்தம் பிறகு, புனக மீண்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏத தப்பி தது உத்தம் மத்கர்ம பரமத்துவம். போன ஸ்லோகத்துல மத்கர்ம பரமோபவன்னு சொல்லியிருக்குல்ல,
என்னுடைய கர்மங்களையே செய்பவனாக நீ வந்து பாத்தீங்கன்னா ஆவாயாகன்னு. அந்த கர்மத்தையும் கூட எது உக்தம், எது முந்தின ஸ்லோகத்துல மத்கர்ம பரத்வம் உக்தம், அது எது சொல்லப்பட்டதோ அந்த மத்கர்ம பரத்தை வந்து பாத்தீங்கன்னா தது கர்த்தும் அசக்தக அசி, அதையும் என்னால பண்ண முடியல சுவாமி அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா நவவித பக்தி பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் எஜமானர், நான் ஸ்லேவுன்னு என்னால பாவிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண, கர்மத்தை தியாகம் பண்றது பகவான் இடத்துல ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தியாகத்தை செய்வாயாக. எப்படி ஆச்சாரிய சொல்றாரு, மத்யோகம் ஆசிரிதக. மத்யோகம்னு என்ன அர்த்தம், அந்த மார்க்கம் யோக மார்க்கத்துல பகவான் இடத்துல சமாதி பண்ணணும். யோகம்னா சமாதி, மத்யோகம்னா என்ன அர்த்தம், மத்யோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னிடத்துல சமாதி பண்ணக்கூடியதை ஆசிரியிச்சு இந்த லைன்ல இந்த மார்க்கத்துல யார் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றாயோ ஆசிரிதக, எப்படியாவது சுவாமியின் இடத்துல சகுணத்துல சமாதி பண்ணணும், இல்ல அப்படின்னா நிர்குணத்துல சமாதி பண்ணணும்னு இந்த மார்க்கத்தை யாரு ஆசிரியம் பண்ணி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா மயி கிரியமானானி கர்மாணி, என்னிடத்தில் செய்யக்கூடிய எல்லா கர்மங்கள் இருக்குல்ல அந்த கர்மங்களை எல்லாத்தையும் சந்நியசிய, பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கர்மங்களும் அவர் பண்றார் அவர் பண்றார் அவர் பண்றார் அப்படின்னு அவரிடத்துல வந்து சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எத்து கரணம், எந்த கர்மா செய்யப்படுதோ தேஷாம் அனுஷ்டானம், அந்த கர்மத்தோட அனுஷ்டானத்துக்கு பேரு மத்யோகன்னு பேர். அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் 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 பண்ணிக்கிட்டு கூடவே என்ன பண்ணணும், மத்யோகம் தம் ஆசிரிதகசன், அந்த யோகத்தை சார்ந்து இருந்துகிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பகவான் பண்றார் பகவான் பண்றார் பகவான் பண்றார் நான் பண்ணல அப்படின்னு இருந்துகிட்டே என்ன பண்ணணும்னா சர்வ கர்ம பல தியாகம், என்ன பண்ணணும், எல்லா கர்மங்களுடைய பலத்தையும் சர்வேஷாம் கர்மானாம் பல சந்நியாசம், எல்லா கர்மத்தோட பலன்களையும் சந்நியாசம் செய்தல். கர்மா பண்ணுவேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலன்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, பகவானுக்கு ஸ்லேவு நானு, சாப்பாடு கொடுப்பாரு கொடுக்காமையும் போவார், எஜமானன் அப்படித்தானே, 2 சவுக்கடியும் கொடுப்பார், போடா போய் ஒழுங்கா பண்ணி, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிமையை வந்து பாத்தீங்கன்னா 4 சவுக்கடி கொடுத்தும் பகவான் அனுப்புவார். அதே மாதிரி நமக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் சம்பவிக்கும். அப்படி இருக்கும்போது கூட பகவானோட பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். நல்லதோ கெட்டதோ எது கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாய்ஸ் இல்லை சார், உண்மையிலேயே அதேன்னு நல்லா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த சாய்ஸுமே இல்லை நமக்கு. அப்ப சாய்ஸே இல்லாத விஷயத்துல வந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா முட்டாள்தனம் தானே. அதனால பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதுதான். ஆனா என்னது, ஸ்லேவுக்கு வந்து கர்மா பண்ணாம இருக்க முடியுமா, அடி கிடைக்கும். அதனால நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், பலனை வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணி சர்வ கர்ம பல தியாகம், அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, தத்தக அனந்தரம், தத்தகன்றதுக்கு அர்த்தம் அனந்தரம், பிறகு நீ என்ன பண்ணு குரு யதாத்மவான என்ன அர்த்தம், சன்யத சித்தகசன், மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறத கண்ட்ரோல் பண்ணி ஒரு புத்தி வந்துடணும். நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்காது, நம்ம நினைச்சா எதையும் பண்ண முடியாது, சுவாமியா பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதுதான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆசை வயப்படாம இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா கர்மத்தோட பலன்களையும் என்ன பண்ணு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணு, சர்வ கர்ம பல தியாகத்தை செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியர்த்தக அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 4 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் என்னது, யாருக்காவது கன்ஃபியூஸ் வரக்கூடாது, 4 ஸ்டெப் எப்பவுமே கீதால 4 ஸ்டெப் சொல்றதை புரிஞ்சுக்கணும். சமாதி, சமாதி முடியலனா அபியாசம், அபியாசம் முடியலனா மத்கர்ம பரமோபவ, மத்கர்ம பரமோபவன்னு என்னுடைய கர்மங்களை செய்ய முடியலனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மம் பண்றோமோ எனக்கு பலனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் பலனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஈஸ்வரார்ப்பணம் அஸ்து ஈஸ்வரார்ப்பணம் அஸ்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டே போறோம். அருமையான இது வந்து நிறைய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோயில்கள் எல்லாத்துலேயும் வித்யா பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பேருக்கே பண்ணுங்க சாமி பேருக்கே பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எங்களுக்கு சன்னியாசி நாங்கள், எங்களுக்கு என்ன இது இருக்குது. அப்போ நம்ம வித்யா பிரசாத்தை வச்சு தான் எல்லாம் பண்ணும்போது அவர் கொடுக்கும்போது சாமி பேருக்கே பண்ணுங்க அப்படின்னும்போது நிறைய பேருக்கு அந்த சாமி பேருக்கு பண்ணுறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த யாத்திரையில் ஒரு 2-3 இடத்துல மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தேன். பிரம்மா கோயிலுக்கு போனோம்,
பிரம்மா கோயில்ல இருக்க பிரீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி பேருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்ன சங்கல்பம் பண்ண தெரியுங்களா? மற்றவங்களுக்குலாம் சங்கல்பம் பண்ணிட்டு எங்க பேருக்கு வரும்போது லோகக்ஷேமார்த்தம் பண்ணிட்டார். எனக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல புத்திசாலியா இருக்காரு இந்த பிரீஸ்ட் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பிரீஸ்ட் தட்சிணாமூர்த்தி கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொன்னோம், சுவாமி ஏதாவது இருக்கா? ஒண்ணு இந்த சாமி பேருக்கு பண்ணுங்க. அவரும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா லோகக்ஷேமார்த்தம், ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு பண்ணாம லோகக்ஷேமார்த்தம். பாருங்க புத்திசாலிகள் இங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. நம்ம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்ணும்போது அது என்னவாகுது? லோகத்துக்கு க்ஷேமமா ஆயிடுது. என்ன அற்புதம் இல்லது? அப்ப நீங்க பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ண 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 கர்ம பலனை அது எல்லாம் எங்க போய் சேருது அப்படின்னா இந்த லோகத்துக்கு வந்து க்ஷேமத்துக்காக யூஸ் ஆகும். லோகம் கல்யாணம் தடையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் வே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சர்வ கர்ம பல தியாகம் சொல்லியாச்சு. இதை பத்தி விசாரம். இப்ப 4 ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா யாராவது கர்த்தவியம் அப்படின்னும் போது 4 ஸ்டெப்பு போட்டுங்க. இதுல சமாதி தான் நமக்கு லட்சியம். மத்தியோகம் ஆசிரிதக யோகத்தை அடையணும், சமாதி அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சைமல்டேனியஸா இந்த 3த்தையும் நம்மளால பண்ண முடியும். நம்ம எல்லாம் சத்துவ குணத்தோட இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? சொல்லி சொல்லி வேற கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு கீதா புரியுதோ இல்லையோ, சாமி சொல்றது புரியுதோ இல்லையோ, ஈஸ்வர அர்ப்பணம். புரிஞ்சாலும் ஈஸ்வர அர்ப்பணம், புரியலனாலும் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு SMS வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கு. எந்த கர்மம் பண்ணாலும் SMS போட்டுட்டே இருக்கணும். ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். ஒரு காஃபி கிடைச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம், என்னோட கர்மத்துல என்ன இருக்கோ பகவான் கொடுக்கிறார். நாங்க அதான் பிராக்டிஸ் பண்றோம். எந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ இது பிராரப்தம், இது பகவான் கொடுக்கிறார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னோட ஹோல்டுல இல்லை. அப்ப பகவானோட கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் அப்படின்ற புத்தியோட எல்லா கர்மத்தையும் பண்ணணும். பண்ற கர்மம் எல்லாம் மத்கர்மமாவே பண்ணணும். ஒரு 4 நாள் யாத்திரை பண்ணிருக்கோம், 4 நாள்ல சாப்பிட்ட காரியத்தை தவிர்த்து மீதி எல்லா காரியங்களும் என்னது? பகவானுக்கான காரியம். அப்ப மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பலத்தியாகத்தோடு சேர்ந்து பகவானுக்கான காரியத்தையே வச்சுக்கிறது. போகம் வேற எந்த போகமும் இல்லை. அப்புறம் 3வது ஸ்டெப் வந்து வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்து 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 அபியாசத்தை பண்றது. இந்த 3த்தையும் நம்மளால செய்ய முடியும். 3த்தையும் பண்ணிக்கிட்டே வரணும். வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே 4வது வைராகியத்துக்காக வேதாந்தம், அதுக்கப்புறம் அபியாசம். இந்த 3ம் அபியாசத்தை தொடர்ந்து பண்ணிட்டு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? முக்கியமான ஸ்லோகம் மொத்த பகவத்கீதையிலையும் இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 12 எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. 12 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதானியும் சர்வ கர்ம பலத்தியாகம் ஸ்தௌதி. என்ன பண்றாரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம பலத்தியாகத்தை இப்பொழுது ஸ்துதி செய்கின்றார். சர்வ கர்ம பலத்தியாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன்ல, விவேகானந்தரை வந்து இங்க புரிஞ்சவங்க ரொம்ப கம்மிங்க. ஒரு டைம்ல நானே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல விவேகானந்தரோட பக்தனா இருந்தேன். எனக்கு ஹீரோ வந்து விவேகானந்தர். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திர ஞானம் படிக்க 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஆளு, அவருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லை. நான் நடுவில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விவேகானந்தரையே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வேதாந்தம் உள்ள போக ஆரம்பிச்ச ஆரம்ப காலகட்டம். ஒரு வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக 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 ஐயோ அவர் எதோ பண்ண சொல்லியிருக்காரு, தேவையில்லாம கர்ம யோகத்தை பண்ணு அப்படின்னு நிறைய தப்பா கைட் பண்ணியிருக்காரு இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பகவத்கீதையெல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சது. மெதுவா சாஸ்திரங்கள் எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சும் போது தெரிஞ்சது நல்லா கரெக்டா கைட் பண்ணியிருக்காரு. நல்ல விஷன் வர ஆரம்பிச்சது. விவேகானந்தர் சரியாதான் கைட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்கின்றார். சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார் தெளிவா. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத், ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத், ஞானாத் தியானம் விசிஷ்யதே, ஞானாத் தியானம் விசிஷ்யதே, தியானாத் கர்மபல தியாகः, தியானாத் கர்மபல தியாகः, தியாகாத் சாந்திரனந்தரம், தியாகாத் சாந்திரனந்தரம், ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத்.
ஸ்ரேயோ ஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகः தியாகாத் சாந்திரனந்தரம். ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப சிக்கலானது. யாராவது விஷயம் தெரியாம இதை பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா வம்பா போயிடும். இந்த ஒரு 3-4 ஸ்லோகம் ஆச்சாரியார் சொல்றார். அபியாசாத் இருக்குல்ல, பஞ்சமி விபக்தி. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத், அபியாசத்தை முதல்ல எடுத்து போட்டீங்க. அபியாசத்தை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணுவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் சொன்னோம்ல, என்ன அபியாசம் சொல்லியிருக்கோம்? தைலதார மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த தைலதார மாதிரி சிந்தனையில கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அபியாசம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா இமயமலையிலையோ இல்லை யமுனாலேயோ இல்லை பார்த்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமத்திலேயோ என்ன ஃபேஸ் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையும் அபியாசிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்காங்க. ஏகாந்தத்தில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ணுற தபஸ்விகள் இருக்காங்க, நல்ல முனிவர்கள் இருக்காங்க. அபியாசத்தை காட்டிலும் ஞானம் ஸ்ரேயோ, அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது. நல்ல ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. எப்படிப்பட்ட அபியாசம் அப்படின்னா அறிவில்லாத அபியாசத்தை காட்டிலும் ஒரு வார்த்தை நம்ம போட்டுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவே இல்லாமல் என்ன பண்றாங்க, நார்த் இந்தியாவிலாம் பார்த்துருக்கேன், அறிவே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அபியாசிகள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் அறிவு இருக்காது. இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னாலும் நிறைய அபியாசிகள் இருக்காங்க, ஆனா பேசி பார்க்கும்போது எந்த ஒரு தெளிவும் இருக்காது. சாதனம் எது, சாத்தியம் எது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். ஒரே விஷயம்தான், எது சாதனம் எது சாத்தியம், எதை எப்ப பண்ணணும் எதை எப்ப. நான் எல்லாத்தையும் விவேகம் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதை சரியான காரியம்தான், ஆனா முன்னாடி பண்ணணுமா பின்னாடி பண்ணணுமா, எப்ப பண்ணணும் எப்படி பண்ணணும், கிம்கேன கதம், எதனால பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற நமக்கு விவேகம் கொஸ்டின் போட்டு 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 நம்ம பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்றோம் அப்படின்னா சூப்பர். ஆனா இங்க நடக்கிற நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா அபியாசங்கள் எல்லாம் அறிவில்லாமல் செய்யப்படுகின்றது. அப்ப வித்யா இல்லாம, நான் சொன்னேன்ல சத்கார ஆசேவிதக, அபியாசத்துக்கு என்ன இது சொல்லியிருக்கோம், லட்சணம் சொல்லியிருக்கோம், தீர்க்க காலம் நிரந்தரம் சத்காரம். இந்த சத்காரம் சொல்லும் போது அதுக்குள்ளார எத்தனை வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அதுல முதல்ல என்னது, ஸ்ரத்தையா வித்யா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அபியாசம் பண்ணும் போது அந்த அபியாசம் எவ்வளவு காலம் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இது எல்லாத்த பத்தியும் ஒரு நாலேஜோட தான் பண்ணணும். ஆனா இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சுருதி சொல்லுது, வித்யா வீரியவத்தரம் பவதி, வித்யா வீரியவத்தரம் பவதி. எப்பவுமே வெறும் அபியாசம் பண்றதை காட்டிலும் அபியாசத்தோடு இந்த வித்யா சேர்ந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஆகணும் அப்படின்னா ஒரு பெட்ரோல் இருக்கு சாமி, இது பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல்லே நார்மல் பெட்ரோல் ஒன்று, அப்புறம் ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா வேற பெட்ரோல் ஒன்று கிடைக்குது. அது இன்னொன்று இருக்குல்ல, ஸ்பீட் பெட்ரோல். ஸ்பீட் பெட்ரோல் எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆக்கும் வச்சிருக்கும் சாமி. இதில் கொஞ்சம் மாசு இருக்கும், இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி அதிகம் இருக்கும் ஸ்பீட் பெட்ரோல் அப்படின்னு. ஒரு நாள் போட்டேன் நான் வண்டிக்கு, போட்ட மாத்திரத்தில் ஸ்பீட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, வண்டி சவுண்டே வரல. ஆச்சரியம், ஒரு பெட்ரோல்ல இவ்வளோ. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அபியாசத்தோட பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துக்கு சொல்லுவார், நல்லா தயிரை வெறுமனே தயிரை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிர் ஜலதோஷத்தை கொடுக்கும், கஃபத்தை அதிகப்படுத்தும். அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சர்க்கரையை சேர்த்துருங்க, லசி ஆக்கிடுங்க. சர்க்கரையை சேர்த்தோட சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா பித்தம். இந்த பித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லசியோ இந்த தயிரோட கபத்தை பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிடும். லசி குடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணாது, ஜலதோஷம் பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அபியாசத்தோட என்ன பண்றோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை சேர்த்தோம் அப்படின்னா சூப்பர். ஆனா இங்க நிறைய பேருக்கு அது வாய்க்கிறது இல்லை.
அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, அபியாசத்தை அறிவில்லாத அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. இப்ப நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்? இப்ப அபியாசம் பண்ணாம இப்ப உட்கார்ந்து நம்ம பாடம் கேட்டுட்டு இருக்கோம்ல. அப்போ அறிவில்லாத அபியாசிகள் நிறைய பேர் இருக்கிறது காட்டிலும் டெய்லி உட்கார்ந்து யோக சூத்திரத்தையும் பகவத்கீதையையும் உபனிஷதத்தையும் நம்ம சிரவணம் பண்றமே, இந்த ஞானம் ரொம்ப உயர்ந்தது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவாமியே என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணரே போட்டு சீல் கொடுத்து உங்களுக்கு நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டார். அப்ப சரி, ஞானத்துக்கு வந்தாச்சு. ஒரு பெருமையெல்லாம் அடிச்சுக்காதீங்க. அடுத்த ஆச்சாரியர் சொல்றார், ஞானாத் தியானம் விசிஷ்யதே. ஞானத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா தியானம் மிகவும் உயர்ந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சுக உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, சுக ரகசிய உபனிஷத்துன்னு. சுக மகரிஷி பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாரு சுக ரகசிய உபனிஷத்துன்னு. அதுல சொல்லும் போது சொல்றார், சிரவணம் து குரோ பூர்வம், சிரவணம் து குரோ பூர்வம். குருநாதர்கிட்ட இருந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சிரவணம் பண்ணணும். முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிரவணம். போதுமா அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டான் போதும் எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டா நிறைய பேர். இல்லப்பா, இன்னும் வேலை இருக்கு. மனனம் ததனந்தரம், மனனம் பண்ணணும். அடுத்து மனனத்துல என்ன அர்த்தம்? நேத்தி 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 இது சத்தியம் இல்லை, இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு சாஸ்திர சிரவணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா நான் பாக்குறதெல்லாம் பொய் பொய் பொய், ஆத்மா தான் சத்தியம், ஈஸ்வரன் தான் சத்தியம் அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்றதுதான் மனனம். அப்ப சிரவணம் பண்ணணும் குரு மூலமா. அப்புறம் ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு நல்ல மனனத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் இத்தியேதது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லா நேத்தி 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 எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு பேர் தான் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். அப்ப அந்த ஆத்ம தியானத்துக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை பண்ணும்போது இத்தேதத்து பூர்ண போதஸ்ய காரணம். ஸ்லோகம் சொல்லுது, மந்திரம் சொல்லுது, இது ஏதத்து திரயம். இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 தான் பாத்தீங்கன்னா பூர்ண போதஸ்ய காரணம். காரணம்னா சாதனம். இந்த 3 பாத்தீங்கன்னா என்னது? பூர்ண போதம்னா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இதுதான் சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணோனே நிறைய பேருக்கு ஞானம் வந்த மாதிரி ஒரு ஆபாசம். ஆச்சாரியார் தெளிவா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது. தியானம் என்ன அர்த்தம்? நிதித்தியாசன ரூப தியானம். தியானம் சிறந்தது. விசிஷ்யத்தை, விசிஷ்யத்தைனா மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. சிறப்பானது. அதுக்கு அடுத்தது தியானாத். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது சகுனமோ நிர்குணமோ, இப்பவே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு ஒரு அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் வரும். இப்ப நம்ம 2வது கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு என்ன பண்றாருன்னா சித்திகளை பத்தி வர்ணனை சொல்லிக்கிட்டு இருக்கார். 2வது கிளாஸ்ல நம்ம அடுத்து நாளை இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். சித்திகளை பத்தி சொல்றார். ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது சாப்டர் பாத்தீங்கன்னா உபாசனையை பத்தி கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு சொல்றார். ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது சாப்டர். நம்ம இந்த பகவத்கீதை இந்த சாப்டர் முடிஞ்சோன்னு உங்களுக்கு எடுக்க போறேன். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சாதனையை சொல்றாரு, உபாசனத்தை எப்படி பண்ணணும்னு சகுனத்தை சொல்றாரு. அந்த சகுனத்தை சொல்லி அந்த சகுன உபாசனைகளை பண்ண 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 என்ன நடக்கும்னா 15வது சாப்டர் ஏகாதச ஸ்கந்தம் 11வது ஸ்கந்தத்துல 15வது சாப்டர் சித்திகளை பத்தி பேசுறாரு. நிறைய சித்திகள் வரும். நீங்க அபியாசத்தை ஆரம்பிச்சீங்கன்னாவே எதை பண்ணினாலும் பை ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குங்க. மெயின் ப்ராடக்ட் எது? கரும்பை பிழிகிறோம். கரும்பை பிழிஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? சர்க்கரை. அந்த கரும்பு சாறு இருக்குல்ல, அது மெயின் ப்ராடக்ட். கூடவே என்ன வரும்? கரும்பு சக்கையும் வரும். சக்கை. அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாதனைகள் எந்த அபியாசம் பண்ணாலும் தியானம் பண்ணினாலும் அது மெச்சூரிட்டி ஆக 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 என்ன பண்ணும்? லைனா பாத்தீங்கன்னா சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா சித்திகள் சம்பவிக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த சித்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும். யோக சூத்திரத்துல சொல்லும் போதே சொல்றார். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவே பாத்தீங்கன்னா சொல்றார் பாகவதத்துல சொல்லும் போது, இது எல்லாம் ஏத்தே அந்தராயாகா.
இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்சத்தை அடையறதுக்கு விக்னங்கள் எதையெல்லாம் கிடைக்குதோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு முமுட்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானத்துல உட்கார்ந்த பிறகு எது எது சம்பவிச்சாலும் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தராயம், தடைகள், பேரிகேட்டர், இதெல்லாம் நம்மளை வந்து டீவியேஷன் பண்ணி திரும்ப சம்சாரத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நேத்தின்னு எது சம்பவிச்சாலும் இன்னொருத்தரோட மனசை பார்க்க முடியும், வாக் சித்தி கிடைக்கும், இது மாதிரி நிறைய சித்திகள், அனிமாதி சித்திகள் வரும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா தியானத்தோட பலன். எப்படி வந்து ஒர்க் அவுட் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணா, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணா சிக்ஸ் பேக்கோ இல்லை ஏதோ கிடைக்குதோ, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் நல்லா கட்டுக்கட்டா உடம்பெல்லாம் வரும். அதே மாதிரி தியானம் பண்ணும் போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டா நிறைய வரும். அந்த சித்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா தியானாத்து கரும பல தியாக, தியானத்தை காட்டிலும் அந்த தியானத்துல வரக்கூடிய அந்த சித்திகள் எல்லாத்தையும் தியாகம் செய்தல் இருக்கு பாத்தீங்களா. 4 விக்னங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். தியானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு லயம் விக்ஷேபம். ஒரு சாதனையை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுட்டு வேற வேற தாட்ல போகும், அதுக்கு பேர் விக்ஷேபம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது லயம், தூங்கிடுவோம். இந்த 2 ஆரம்ப கால சாதகர்கள்ட்ட வர்றது. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் உச்சகட்டத்துல போகும்போது 2 ப்ராப்ளம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா ரசாஸ்வாதம், அதுக்கப்புறம் காஷாயம் அப்படின்னு 2. ரசாஸ்வாதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்ல, நல்லா பொங்கலை சாப்பிட்டு பொங்கலும் வடையும் சாம்பாரும் சாப்பிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னு அப்படியே கண்ணை சொக்கும், அப்படியே ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. அந்த ஆனந்தத்துக்கு வந்து என்ன பேருன்னா ரசாஸ்வாதம் அப்படின்னு பேர். ஒரு ஆனந்தம், அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். உள்ள போற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே போகாது. தியானத்துல உட்கார்ந்துக்கிட்டு தியானமும் இல்லாம இந்த சம்சாரத்துக்கும் வராம நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருப்போம். பொங்கல் சாப்பிட்ட ஆனந்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ல கிடைக்கும். அதுக்கு பேர் ரசாஸ்வாதம்னு பேரு. ரச ஆஸ்வாதம். ரசாஸ்வாதம்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவோட ஷேடோவா இருக்கிற அந்த பிரகிருதி, ஆத்மாவோட ஷேடோவா இருக்கிற இக்னோரன்ஸ், அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில நமக்கு எல்லாம் கிடைக்குது இல்ல, பிளாங்கெட் எடுத்து இழுத்து போத்திக்கிட்டு படுத்திருப்போம். நமக்கு எல்லாம் படுத்து வேக்கப் ஆகணும், தூக்கமும் இருக்காது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்பும் ஆக மாட்டோம். வேக்கப்பும் ஆகாம நடுவுல ஒரு ஆனந்தம் கிடைக்கல, பிளாங்கெட் எடுத்து இழுத்து போத்திக்கிட்டு, கம்பலை எடுத்து இழுத்து போத்திக்கிட்டு சுகமா இருப்போம், முடிச்சுக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கலையா? எந்திரிக்கிறேன் அப்படின்னு படுத்தே இருப்போம். இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம். தூக்கமும் இல்லாம, தூக்கத்துக்கு பேக்கப்பும் இல்லாம நடுவுல இருக்கோம்ல, ஒரு ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருப்போம் தெரியுங்களா. அந்த ஆனந்தம் மாதிரியே நீங்க சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கும்? ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது என்ன ஆனந்தம் சுவாமி அப்படின்னா, அதுதான் ஈஸ்வர ஆனந்தம், ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். அதுக்கு பேர் ரசாஸ்வாதம் பேர். நம்ம நிறைய பேர் அதுலயே ஆனந்தத்தை எடுத்துட்டு சமாதிக்கு போகாம விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது 2வது தோஷம் எது அப்படின்னா காஷாயம் அப்படின்னு பேர். இந்த காஷாயம்ன்றது என்ன அப்படின்னா, வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனைகள் ஏதாவது இருக்கும். அந்த வாசனைகள் எல்லாம் மேல வந்து நமக்கு ஸ்கிரீன்ல ஒரு ஃபில்ம் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம், வெளியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தியானம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த பிரகிருதியில இருந்து, அந்த சித்தத்துல இருந்து, வாசனா ரூபத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு முன்னாடி வந்து பலசும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மயங்கி போயிட்டு தியானம் நடக்குதுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம், அந்த காட்சிகள் பின்னாடி போய் ஒரு உள்ளுக்குள்ளார நடந்த பலசுல வந்து பாத்தீங்கன்னா நினைவுல அங்க போனோம், இங்க போனோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது, இதெல்லாம் முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு முன்னாடி வரும். இதுக்கு பேர் காஷாயம்னு பேர். முந்தின ஜென்மத்துல நடந்ததெல்லாம் கூட முன்னாடி வரும், அதெல்லாம் காஷாயம். அப்ப 2 விக்னங்கள் இருக்கும். என்னது? காஷாயம், அதுக்கப்புறம் என்ன பேரு? ரசாஸ்வாதம். இந்த 2ம் வரும். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா கூட என்ன வரும்? சித்திகள் வரும், நிறைய சித்திகள் வரும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஆப்ஜெக்ட், இது எல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இது எனக்கு வேணாம், இது வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடையிறதுல விக்னங்கள் உண்டு பண்றது, சமாதி அபியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தடைகளா இருக்கக்கூடியது அப்படின்னு என்ன பண்ணணும், தியானத்துல போய்கிட்டு இருக்கும் போதே எது வந்தாலும் தியாகம் பண்றோம் பாத்தீங்களா,
அந்த தியாகம் பண்ணினீங்கன்னா ஈசனோடாயினும் ஆசையருமே. அந்த பரவைராகியத்தை ஸ்வீகாரம் பண்ணினீங்க அப்படின்னா பரவைராகியம்னு பேரு. அந்த ரசாஸ்வாதத்தில் இருக்கக்கூடியதையும் எனக்கு சுகம் வேணாம், ஈஸ்வர சுகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த தியானத்தோட உண்டாகக்கூடிய கர்ம பலன். தியானம் ஒரு கர்மா. அந்த தியானத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன் சித்திகள், ரசாஸ்வாதம், காஷாயம், இதை எல்லாத்தையும் தியாகம் செய்தால் கர்ம பல தியாக. தியானாத் கர்ம பல தியாக. தியானத்து மூலமா உண்டாகிற எல்லா கர்ம பலன்களையும் தியாகம் செய்யறது மூலமா தியாகா சாந்தி அனந்தர். அப்போ தியானத்தை காட்டிலும் எது பெருசு? தியானத்தை காட்டிலும் அந்த கர்ம பலனை தியாகம் செய்தல் பெரிதானது, மிகவும் சிறந்தது. அந்த தியாகத்தை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா தியாகா சாந்தி அனந்தர். நீங்க பரவைராகியத்தை அங்கேயும் அப்ளை பண்ணினீங்கன்னா ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு ஈஸ்வர சுகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் தியாகம் பண்றானா அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் யோகத்துல? பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல பாத்தீங்கன்னா உண்டாகிற சுகம் இது பிரகிருதி லயம், பெரிய சுகம் வரும், ஈஸ்வரானந்தம் வரும். அதுவும் எனக்கு வேணாம்னு ஒருத்தன் பரவைராகியத்தை அடைஞ்சான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? சாந்தின்னு சொல்லக்கூடிய தான்ல எஸ்டாபிஷ் ஆகிற மோட்சமானது, கைவல்யமானது அவனுக்கு பாத்தீங்கன்னா சித்திக்கின்றது. தத் வைராகியாதபி தோஷ பீஜக்ஷயை கைவல்யம். யோக சூத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா 3:51 பக்கத்துல போட்டு 3:51 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகத்தை பாத்தீங்கன்னா பண்ணும்போது தது வைராகியாதபி அந்த சித்திகள்லையும் கூட ரசாஸ்வாதத்திலையும் கூட எனக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுகம் தான் ரசாஸ்வாதம்னு பேரு. ஈஸ்வர சுகத்துக்கு இன்னொரு பேர் தான் பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷ சுகம்னு பேரு. நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு ஒரு சுகத்தை அனுபவிக்க நம்ம எந்திரிக்க முடியாம ஒரு சுகம் இருக்குல்ல, அந்த சுகம் தான் ரசாஸ்வாதம் அப்படின்னு பேரு. சமாதியிலையும் அந்த சுகம் உண்டாகும். அதுலயும் கூட வைராகியம் வந்துச்சு அப்படின்னா தது வைராகியாதபி தோஷ பீஜக்ஷயே, அதுதான் வைராகியம். அதுல வர்றதுதான் வைராகியம். அதுதான் தோஷ பீஜம்ன்ற அந்த அவித்யா அங்க இருக்கு. அவித்யா சுகம் அது, பிரகிருதியோட சுகம் அது, மாயையோட சுகம் அது. அதையும் ஒருத்தன் தியாகம் பண்ணா அப்படின்னா அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா கைவல்யமானது உண்டாகும் சொல்லியாச்சு. ஏன் சுவாமி அதை எடுத்தோன்னா என்ன கிடைக்காது? அதை ஸ்வீகாரம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தவியம் விட்டு போயிருமா? அந்த காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணணும். நான் பாட்டுக்கு இழுத்து பிளாங்கெட் எடுத்து போட்டு அதோடையே சுகத்தோடையே இருக்கேன்னு வச்சுங்களேன், டக்குன்னு டைம் போறதே தெரியாது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? அனுஷ்டானம் பண்றதுக்கு சமயம் கிடைக்காது. கர்த்தவியம் போச்சு. இன்னும் கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா 6:30 வரைக்கும் படுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் மிஸ் ஆகி போயிடும். எந்திரிச்சு குடிச்சிட்டு கிளாஸ்க்கு வர முடியாது, கிளாஸ் மிஸ் ஆகி போயிடும். அப்ப நம்ம கர்த்தவியம் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். அந்த சுகம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாங்கெட்ல இருக்கிற சுகம் எப்படி நம்ம கர்த்தவியத்தை நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல இருந்து நம்மளை என்ன பண்ணுது? டிஸ்ட்ராய் பண்ணுதோ நம்மளை. அதே மாதிரி மோட்சத்துல போறவனுக்கு சுகம் இது சமாதியில போய் சமாதி ஆகணும். 8வது ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி மையேவ மன ஆதத். அதுதான் நம்ம அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கோம் தியானத்துக்கு. ஆனா அது நடக்காம என்ன பண்றோம்? இதுக்கு எல்லாம் நம்மளை பாத்தீங்கன்னா நாசம் பண்றோம். அப்போ தியானத்துல வரக்கூடிய சித்திகள்ல இருந்து ரசாஸ்வாதத்துல இருந்து எல்லாத்தையும் தியாகம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா கைவல்யம் சொல்லக்கூடிய தானா இருத்தல் சித்திக்கும். அதுக்கப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா 3:38 எழுதுங்க. யோக சூத்திரம் 3:38 பக்கத்துல எழுதுங்க. தே சமாதௌ உபசர்காஹ வித்தானே சித்தயः. தே சமாதௌ உபசர்காஹ. இது எந்த விஷயமா இருந்தாலும், ரசாஸ்வாதமா இருக்கட்டும், இல்ல காஷாயமா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா ஆனந்தம் அங்க இருக்கக்கூடிய ஆனந்த சித்திகளா இருக்கட்டும், இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதௌ உபசர்காஹ. அந்த பகவான் இடத்துல சமாதி பண்றதுக்கு தடை கற்களாக இருப்பவை. உபசர்க்கம்னா அந்தராயம்னு பேரு, தடை கற்களா இருக்கிறவை. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா வித்தானத்துல அததான், வித்தான விவகாரத்துல அததான் சித்திகள்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா சித்திகளை நீங்க கை கொண்டீங்க அப்படின்னா சமாதி அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா யாராவது சமாதி அடையணும், ஈஸ்வரனிடத்துல சமாதி பண்ணணும்னு, இல்ல நிர்குண பிரம்மத்துல சமாதி பண்ணணும்னு ஒருத்தனுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த சித்திகளை எல்லாத்தையும் கூட ரசாஸ்வாதத்தையும் காசாயத்தையும் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ண வேண்டும். அப்பதான் கைவல்யம் மோட்சமானது சித்திக்கும்.
அப்படின்னு புரிஞ்சு. இதை பத்தி கொஞ்சம் விசாரம் அதிகமா இருக்கு. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாஷ்யம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. அப்ப இனிமே நம்ம யாருக்கும் நான் என்ன பண்ணணும்ன்றதுல கன்ஃபியூஸ் வரக்கூடாது. மொத்தம் 4 நாள் தான் ஸ்பிரிச்சுவல் பாத்துல. சமாதி பண்ணணும் பகவான் இடத்துல, சகுணத்திலையோ இல்லை நிர்குணத்திலையோ. முடியலன்னா அதுக்கான அபியாசத்தை பண்ணணும். அது முடியலன்னா பகவானுக்கான மத்கர்மத்தை பண்ணணும். அதுவும் முடியலன்னா கர்ம பல தியாகத்தை பண்ணணும். இந்த 3த்தையும் சைமல்டேனியஸா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா எபிலிட்டி அதிகமாக அடுத்த ஸ்டெப்புக்கு அதிகமான டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீழே இருக்க ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்த ஸ்டெப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அபியாசத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். மத்கர்மக்கிறத அப்புறம் கர்ம பல தியாகத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வெளியில பண்ற காரியங்கள் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இதோட பலன் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பல தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். அபியாசமும் கூட மத்கர்மக்கிறதுல தான் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பை தவிர்த்து வேற எதுவுமே. அறிவில்லாத ஞானமில்லாத அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. வெறும் ஞானத்தை காட்டிலும் நிறைய பேர் ஊர்ல ஏகப்பட்ட பேர் ஞானத்தை வச்சிருக்காங்க, ஆனா அபியாசம் இல்லாம போச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை காட்டிலும் அந்த தியானம், ஆத்ம தியானம் உயர்ந்தது. ஆத்ம தியானத்தை காட்டிலும் ஆத்ம தியானத்தோட பலனா உண்டாகக்கூடிய கர்ம பலன் எதெல்லாத்தையும் எனக்கு எதுவும் வேணாலும் தியாகம் பண்றது உயர்ந்தது. தியாகம் பண்ணினீங்கன்னா சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். முதல் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா கர்ம பல தியாகம், கடைசி ஸ்டெப்பும் கர்ம பல தியாகம். முதல் கர்ம பல தியாகம் சமத்துவத்தை கொடுக்கும். லாஸ்ட்ல பரவைராகியம் சொல்லக்கூடிய கர்ம பல தியாகம் மோட்சத்தை கொடுக்கும், சமாதியை கொடுக்கும். அப்ப முதல்லையும் கர்ம பல தியாகம் தான், லாஸ்ட்லயும் கர்ம பல தியாகம். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனங்கள்ல கர்ம பல தியாகம் தான் மிகவும் சிறந்தது. தான் தாற்பயம் ஸ்லோகத்தில். ஹரி ஓம்.